இந்து மதத்தில் முதலில் வணங்கப்படும் தெய்வம் விநாயகர். தடைகளை நீக்குபவர், அறிவின் கடவுள், முதல்வன். ஆனால் அவருடைய ஞானப்பழமும் திருமண வரலாறும் மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த கதை நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கிறது. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு விசேஷமான பழத்தை பெற்றார். அதை பார்த்த விநாயகரும் முருகரும், அது எங்களுக்கே வேண்டும் என்று கேட்டனர். உடனே சிவபெருமான் சொன்னார், உலகைச் சுற்றி முதலில் வரும் ஒருவருக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று. முருகர் மயிலில் ஏறி பறந்து உலகை சுற்றச் சென்றார். விநாயகர் தனது மூஷிகத்தில் செல்ல முடியாது என்று அறிந்தார். ஆனால் அறிவால் யோசித்து சிவபெருமான் பார்வதி அம்மனை சுற்றி வணங்கினார். காரணம், பெற்றோரை சுற்றுவதுதான் உலகையே சுற்றியது எனும் உண்மையை உணர்த்த. இதனால் விநாயகர் அந்த ஞானப்பழத்தை பெற்றார். திருமணக் கதை மற்றொரு வரலாறு படி, தேவலோகத்தில் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. யார் முதலில் உலகைச் சுற்றுவார்களோ அவருக்கே திருமணம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. முருகர் உடனே மயிலில் ஏறி உலகைச் சுற்றினார். விநாயகர் தனது பெற்றோரை சுற்றி வந்தார். பெற்றோரை சுற்றுவது உலகையே சுற்றியதற்கு சமம் என்பதால் விநாயகர் வெற்றி பெற்றார். இதனால் விநாயகர் சித்தி புத்தி தேவிகளை மணந்தார். சித்தி ஷான் ஆற்றல், சாதனை; புத்தி ஷான் அறிவு, புத்திசாலித்தனம். இந்த இரண்டையும் மணந்ததால் விநாயகர் முழுமையான தெய்வமானார். அவர்களுக்கு பிறந்தவர்கள் க்ஷேமன் மற்றும் லாபன். இவர்கள் இலாபம், நன்மை, செல்வம் என்பவற்றை குறிக்கின்றனர். இரண்டு கதைகளின் உண்மை பொருள்: ஞானப்பழம் பெற்ற கதையும் திருமணக் கதையும் இரண்டு கதைகளும் ஒரே உண்மையை சொல்கின்றன. பெற்றோரை மதிப்பதுதான் உயர்ந்த ஞானம். அறிவும் ஆற்றலும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் இலாபமும் வளமும் கிடைக்கும். விநாயகர் ஏன் முதலில் வணங்கப்படுகிறார் என்பதற்கான காரணம் இதுதான். விநாயகர் வரலாறு வெறும் புராண கதை அல்ல, வாழ்க்கைக்கான பாடமாகும். பெற்றோரை வணங்கவும் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ளவும் செய்தால் வெற்றி நிச்சயம். அதனால்தான் எந்த நல்ல காரியத்தையும் ஓம் விநாயகாய நம என்று தொடங்குகிறோம். இது போன்ற தெய்வங்களின் வரலாறு பார்ப்பதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.